ஹலோ சிலக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது அதோட தேர்ட் பார்ட். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த பார்ட் பாருங்கள். நம்ம போன சீன் எதில் விட்டுருந்தோன்னா, ஜேகே வந்து டாக்டருக்கு கால் பண்ணி டே முழிச்சிட்டானா அப்படின்னு கேட்டிருக்கும் போது, டாக்டர் வந்து இல்லை இன்னும் டே வந்து முழிக்கலை அப்படின்னு சொல்கிறதோடு நிப்பாட்டியிருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் இது. இப்போ நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஜேகே தான், என்ன சொல்கிறீங்க? அவனை அங்கே இன்னும் கூட்டிகிட்டு வந்துட்டா, இன்னமும் அவன் இன்னும் ரெக்கவர் ஆகாமல் இருக்கான். சார், அது என்ன ஆச்சுன்னு எங்களுக்கே தெரில சார், நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து கத்துறாரு. இப்போ ஜேகே தான், சார் நீங்கள் பண்ணுறது என்ன வேலை தெரியுமா? நீங்கள் அவர் அந்த பர்சனை காப்பாற்றுற வேலை தான் பார்க்கணும். நீங்கள் இல்லாத வேலையை தான் பார்த்துட்ருக்கீங்க. சார் புரிஞ்சுக்கோங்க, அவரை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை, பாடுபட்டுருக்கோம். அவர் தான் கண்ணை முழிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு டாக்டர் தான் கத்துறாரு. இப்போ ஜேகே லைட்டாக அமைதியாகிட்டாரு. ஏன்னா டாக்டர் சொல்கிறதும் உண்மை தான். ஏன்னா இன்னொட்டி கண்ணையே முழிக்கலை. கண்ணை முழிச்சாதான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும். இப்போ ஜேகே தான் அப்படியே வெயிட் பண்ணுறாரு. எப்போ தான் கண்ணை முழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேவோட பெட் சைடே வெயிட் பண்ணிட்டு கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ ஜேகே தான், டே கண்ணை முடிச்சு பாரு டே, நான் உன்னோட ஜேகே, கண்ணை முடி அப்படின்னு ஜேகே தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ டே லைட்டாக கை அசையுது. இப்போ ஜேகே, டே டே நாள முடியும், கண்ணை திறந்து பாரு, அதான் உன்னோட ஜேகே வந்திருக்கான், உன்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்கான், கண்ணை திறந்து பாரு ஜே, பாரு டே, டே பாரு டே அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ டே லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அதுடா, யார் நீங்கள், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்க இப்போ ஜேகேக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சொல்கிற டே, என்ன ஞாபகம் இல்லையா? நீங்கள் யார், எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. நீங்கள் யாருன்னா கொஞ்சம் சொல்கிறீங்களா? டே, என்ன யாருண்ணா, நீ மறந்துட்டியா? நீங்கள் யார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என்னை விட்டுட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு டே தான் சொல்ல. இப்போ ஜேகே, என்ன சொல்கிறே டே, டே இங்கே பாரு, என்ன ஞாபகம் இல்லையா? நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு ஞாபகம் இல்லை, என்னை விட்டுட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு டே தான் கத்துறாரு. இப்போ ஜேகே அப்படியே மனசே உடஞ்சிருச்சு. டேக்கு என்ன ஞாபகம் இல்லையா, என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருக்கா. இப்போ டாக்டர் உள்ளே வந்துட்டு டேவை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஜேகே, நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. அவர் இந்த பிரெயின் டெத்துக்கு அப்புறம் அவருக்கு எந்த மெமரிஸும் ஞாபகம் இல்லை. இப்போதைக்கு அவர் ஒரு 5 வயசு குழந்த, அவ்வளோதான். என்ன டாக்டர் சொல்கிறீங்க? 5 வயசு குழந்தையா? ஆமாம், அவருக்கு இப்போ பொறுத்து அவருக்கு 5 வயசு. அவரோட மென்டாலிட்டி இப்போ பொறுத்து அவருக்கு அப்பா அம்மா அப்படின்றது யாருமே இல்லை. ஜேகே, நீங்கள் தான் அவரை பார்த்துக்கணும். ஏன்னா அவரோட மெமரிஸ் எப்போ வேணால் வரலாம். அண்டு அவர் ரொம்ப வீக்காக வேறு இருக்கார். நாங்கள் இருக்கிற எல்லா மெடிசனும் எழுதி கொடுத்துருக்கோம், நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேவும் அப்படியே அது பில்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு அப்படியே வராரு. டேவை பார்க்குறாரு. ஜேகே கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ். டே, என்னை மறந்துட்டியா? என்னாச்சுடா உனக்கு? நம்ம எவ்வளோ அழகாக நம்மளோட லைஃப்பை லீவ் பண்ணோம், ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியலட்டே அப்படின்னு ஜேகே தான் அழுகிறாரு. அவருக்கு டே கூட இருக்க எல்லா மெமரிஸும் அப்படியே ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. ஜேகே கண்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் கொட்டிகிட்டே இருக்கு. இப்போ டே தான், எதுக்கு அழுகிறீங்க? ஆமாம், நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜேகே. நான் வந்து அது வந்து அப்போ நீங்கள் யார்? அது உன்னோட ஹஸ்பண்ட். என்னது ஹஸ்பண்ட்?
ஹேப்பன்டா அப்படின்னா என்னது அப்படின்னு டே தான் கேட்குறாரு. இப்போ ஜேகே திரு 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 திருன்னு முழிக்கிறாரு. என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு ஜேகேக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ ஜேகே தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி வா வீட்டுக்கு போகலாமா? இல்லை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஒரு நாள் இங்கே இருந்துட்டா அப்புறம் போகலாமா? சரி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிட்டாங்க. இந்த போகிறாரு, போயிட்டு டாக்டர்கிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாரு, டிஸ்சார்ஜ் லெட்டர்லாம் எழுதுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் டிஸ்சார்ஜ்லாம் கொடுத்துட்டு இப்போ டேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜேகே தான், டே இதுதான் நம்ம வீடு. என்ன இவ்வளோ பெருசா இருக்கு? யாரோட வீடு? நம்மளோட வீடு தான், வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்ல டேவும் அப்படி உள்ள போறாங்க. அது பார்த்து அவ்வளோ பெரிய வீடு. இப்போ டே தான், ஐயா ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்கு ரொம்ப பெரிய வீடு தான். டே இங்கே பாரு, இங்கே நிறையா பொருட்கள்லாம் இருக்கு, ஒன்று அந்த பொருட்கள் கிழிக்கவும் வாய்ப்பு இருக்கு, பார்த்து சரியா? சரி ஜேகே, சரி ஜேகே. ஏன் இப்படி திணற? ஜேகே சொல்லு, ஜேகே அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான், சரி போ அப்படின்னு சொல்ல இப்போ டேவோ அப்படியே ரூம் போகிறாரு. ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு அழகான பிங்க் கலர் ஷர்ட்டை அப்படியே வியர் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக நடந்து வராரு. இது ஜேகே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் டேவை அப்படியே ஸ்டேர் பண்ணி பார்க்குறாரு. இப்போ டே தான், நான் எப்படி இருக்கேன் சொல்லு ஜேகே. ஆ அழகா இருக்கா, நச்சுன்னு இருக்கா. என்ன சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரியலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து உட்காரு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேப்பில் ஏறி உட்கார வைக்க இப்போ டே தான், என்ன பண்ணுற ஜேகே, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா? இவ்வளோ அழகாக இருந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பெண்ட் பண்ணி கிஸ் பண்ணலான்னு வர, ஆனால் டே வந்து என்ன பண்ணுற ஜேகே, என்னை விட்டு நான் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகேவும் சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஊட்டி விடுறாரு. டேவும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜேகேவும் பார்த்துட்டே இருக்காங்க. ஜேகேவும் டேவும் வந்து பார்த்துட்ருக்காங்க. 2 பேருக்கும் சரியான ஐ கான்டாக்ட் வந்து போயிட்டுருக்க. இப்போ ஜேகேவோட மனசுக்குள்ளே தான், உனக்கு எப்போ தான் பழைய ஞாபகம்லாம் வரப்போதோ எனக்கு தெரியல, ஆனால் உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. நீ சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வந்துட, உனக்காக நான் எப்பயுமே காத்திருப்பேன். எப்பயுமே எந்த ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்காக தான் இருப்பேன், நீ எனக்காக இருப்ப. நான் எப்பயுமே உன்னை விட மாட்டேன். டே ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே பேசிட்டு அப்படியே அவருக்குள்ளேயே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜேகே தான், டே நீ இங்கேருந்து டிவி பாரு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஜேகே எங்கே என்னைய தனியாக விட்டுட்டு போகிற, நானும் வரேன், எனக்கு ஒர்க் இருக்குட்டே, நீ இங்கே இரு சரியா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே அப்படியே டே கிட்ட வராரு. இப்போ டே தான், சரி 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 நான் 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 டிவியே பார்க்குறேன், நீ போய் உன் ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகேவும் சரி இங்கேருந்து சமத்தா டிவி பார்க்குறா, நான் போய் என் ஒர்க்கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒர்க் ரூம் போகிறாரு. அங்கே போய் ஒர்க் பார்க்குற இப்போ டேவை தான் காட்டுறாங்க. டே வந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவி பார்த்துட்ருக்காரு. இப்போ டே தான், எனக்கு வலிக்குது, எனக்கு வலிக்குது அப்படின்னு கத்த இப்போ ஜேகே தான், என்னாச்சு டே, ஏன்னா எழுது வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகே தான், சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேவை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ ஜேகே தான் டேக்கிட்டா, இங்கே பாரு, கரெக்ட் டைம் சாப்பிடு, டேப்லெட் போடு சரியா, அப்போ தான் குணமாகும், இல்லையா இப்படி தான் ஆகும் சரியா? சரி ஜேகே, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னாச்சு, எதை கண்டு பயந்தா தெரியலை, ஆனால் ஏதோ ஒரு மாதிரி பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடுங்கிறாரு. ஜேகே வந்து டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு சரி சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ டே வந்து
அப்படியே வந்து ஜேகேவ பார்த்துட்ருக்காரு. ஜேகே வந்து டேவ சமாதானப்படுத்துறாரு. இப்படி சமாதானப்படுத்த அப்படியே தூங்கிட்டாரு. இப்ப ஜேகே அப்படியே டேவ பெட்ரூம் போயிட்டு அப்படியே தூங்க வைக்கிறாரு. தூங்க வச்சுட்டு அப்படியே ஜன்னல் ஓரத்துல வந்துட்டு, என்னோட டே எனக்காக மறுபடியும் அவனோட மெமரீஸ் மறுபடியும் வரும்னு ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இப்ப சடனா ஒரு ஸ்டார் வந்து அப்படி ஜொலிக்குது. இப்ப இது ஜிகே பார்த்துட்டு, என்னோட விஷ் நிறைவேறும்னு நான் நினைக்கிறேன். என்னோட மெமரீஸ் அவனுக்கு கூடிய சீக்கிரமா வந்துரும் அப்படின்னு ஜேகே வந்து சொல்லிட்டு, அவருக்குள்ளேயே சொல்லிட்டு அப்படி அழுகுறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வர வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். அண்டு என்கிட்ட ஒன் ஷாட் கேட்டிருக்காங்க. நான் எஃப்எஃப் போட்டுட்ருக்கனால கொஞ்சம் லேட் ஆகும். நான் எஃப்எஃப் முடிச்சக்கப்புறம் அந்த ஒன் ஷாட் போட்டு மறுபடியும் நான் எஃப்எஃப்பே கண்டினியூ பண்ணிடுவேன். ஓகேவா செல்லக்குட்டி? ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வர வர அன்டில் தென் ஸ்டே டியூன். பை.